ஒரு 15 டேஸ் வந்து என்னோடய ஆஃபீஸ் நான் திறக்கலை. என்னோடய பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஸோ டைஃபாய்டு ஃபீவர். ஆஃப்டர் 15 டேஸுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணேன். என்னோடய ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண உடனே முதல் ஓபி, அதாவது ஃபஸ்ட்டு ஓபி எனக்கு என்ன வந்தது தெரியுமா? என்னோடய பொண்ணு வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ யாரையோ லவ் பண்ணிவிட்டு புக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கால் பண்ணாங்க. ஒரு 1 hour 1.5 hours கழிச்சு இன்னொரு கால் வந்தது. அதே ப்ராப்ளம் தான். என்னோடய பொண்ணு படிக்கிற வயசில் லவ் பண்ணிவிட்டு எங்கள் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு. ஒன்று சொல்கிறேன், சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நிறைய பேர் வந்து இந்த கோவையில் நடந்த நிகழ்ச்சியை வச்சு போகிறீங்க. அது வந்து மிகப்பெரிய மனதை தாக்கக்கூடிய, மனதை நொறுக்கடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. உங்கள் குழந்தைங்க இந்த வயசில் ஒரு பையனோட பேசணும், படிப்பை விட்டுட்டு நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை தேடி போகிறாங்கன்னா முழு முதல் காரணம் யார்? ஃபஸ்ட்டு யார் காரணம்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் கிட்ட கிடைக்காத அன்பு வெளியில் தேடுறாங்க, உங்கள் குழந்தைங்க வெளியில் தேடுறாங்க. ஸோ உங்கள் பிள்ளைகள்கிட்ட தனிமையை விரும்பியிருந்தாங்க, நல்லா பேச மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம் அவங்ககிட்ட தெரியுதுன்னா ஐடென்டிஃபை பண்ணுங்க முதல்ல. அந்த குழந்தைங்கள்ட்ட என்னென்னு உட்காந்து பேசுங்க. ஸோ உங்களுக்கு பேச நேரம் கிடைக்கலைன்னா, உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா கட்டாயம் எங்ககிட்ட கூட்டிகிட்டு வாங்க. லைஃப்னா என்னென்னு நாங்கள் புரிய வைக்கிறோம், ஓகேவா? ஸோ பெண் பிள்ளைகள் அத்தனை பேருக்கு ஒன்று சொல்கிறேம்மா, படிங்கம்மா. படிக்கிற வயசில் தயவு செஞ்சு படிங்க. இந்த வயசில் காதல் தேவை இல்லை, படிக்கிற வயசில் காதல் தேவை இல்லை. காதலுங்கிற பேரில் உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சி உங்களுடைய மரணம் இந்த உலகமே கொடூரமாக பேசக்கூடிய அளவுக்கு தயவு செஞ்சு யாரும் இருக்காதீங்க. புரியும்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க.